So 10th NIS 13th lesson channels of distributions. இந்த channels of distribution என்னன்னாக்கா எப்படி ஒரு விஷயம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, இந்த கூட்ஸ் எல்லாமே நம்ம மார்க்கெட்டில் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுங்கிற ஒரு விஷயம் தான் இதில் இந்த டாப்பிக்கில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 13.1 மீனிங் ஆஃப் சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். Channels of distribution na enna meaning apna, you know that the main purpose of trade is to supply goods to the consumers living in the far off place. As goods and services move from producers to consumers that may have to pass through various individuals. Let us take an example. A farmer living in Srinagar has an apple orchard. Once the apples are ripened, he sells the apples to the agent of Delhi. The agent collects the apples from Srinagar, packs them and sells them to the wholesaler of the Delhi fruit market. The retailer buys the apples from the wholesaler in a small quantity and sells them into the consumers. Finally, we purchase the apples from the vendor as per our requirement. Thus, we find while coming from the producer at Srinagar, the product reaches to the consumer by passing through several hands like agent, wholesalers and retailers. All these three channels are called middlemen. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா, சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்னாக்கா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறாங்க. நமக்கு கிடைக்கிற எல்லா பொருளும் பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் இருக்கிறதுனால தான் நமக்கு கிடைக்குது. அது என்ன டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீநகரில் வந்து நமக்கு காஷ்மீரில் இருக்குது ஸ்ரீநகர். அந்த ஸ்ரீநகரில் பார்த்திங்கனாக்கா நமக்கு ஆப்பிள்ஸ் நிறையா இருக்குது. அந்த ஆப்பிள்ஸ் வந்து ஒரு ஃபார்மர் அங்கே வந்து விளைவிக்கிறாரு. அது எப்படி நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு கேட்டோம்னா, அந்த அந்த ஃபார்மர் வந்து ஸ்ரீநகரில் இருக்க ஃபார்மர் வந்து அந்த ஆப்பிளில் வந்து டெல்லியில் இருக்கிற ஒரு ஹோல்சேலருக்கு விற்பார். அந்த டெல்லியில் இருக்க ஹோல்சேலர்கிட்டருந்து யார் வாங்குவாங்க? ரீட்டைலர்ஸ். அங்கே இருக்க ரீட்டைலர்ஸ் வாங்குவாங்க. அவங்ககிட்ட இருந்தால் நாம் கடையில் போய் வாங்குகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சேனல் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இத்தனை மிடில்மேன் இருக்காங்க. ஒவ்வொரு பொருளும் நம்ம கைக்கு வருதுனாக்கா இத்தனை மிடில்மென்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. So these middlemen are the connecting links between producers and goods. On one side, the consumers, on the other side. They perform several functions such as buying, selling, storage, etc. These middlemen consist of channels of distributions of the goods. Thus, a channel of distribution is route or a path along which goods move from producers to ultimate consumers. ஸோ இந்த மாதிரி நடுவில் இருக்க மிடில்மென்ஸ்னால தான் எங்கேயோ இருக்க பொருள் வந்து நமக்கு நம்ம வீட்லேயும் வந்து கிடைக்கிற மாதிரி நடக்குது. ஸோ இதில் நடுவில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குதுனாக்கா, பையிங் இருக்குது, செல்லிங் இருக்குது, ஸ்டோரேஜிங் இருக்குது.